தேஜஸ் வானில் தலைகீழாக சுழன்று சில வினாடிகளில் விபத்துக்குள்ளான புதிய வீடியோ காட்சிகளே இவை. துபாயில் நடைபெற்ற விமான கண்காட்சியில் இந்தியா சார்பில் விங் கமாண்டர் நமன்சியால் இயக்கிய தேஜஸ் போர் விமானம் சாகசங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தது. அப்போது பார்வையாளர்கள் காண வசதியாக குறைவான உயரத்தில் வட்டமிட்ட தேஜஸ் சாகசங்களை முடித்து தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது. உயர பறப்பது, திடீரென கீழ்நோக்கி நகர்வது, உடனடியாக தலைகீழாக சுழல்வது என உடனுக்குடனான கட்டளைகளாலும் குறைவான உயரத்திலிருந்து தரையிறங்கும் போது பாதுகாப்பான முறையில் வேகத்தை படிப்படியாக குறைக்க முடியாமல் போனதும் விபத்துக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. விமானம் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேகத்தில் தரையை முட்டியதால் பாராசூட் உள்ளிட்ட உயிர் தப்பிக்கும் வழிமுறைகளும் விமானிக்கு கை கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் விமானி ஏன் வெளியேற்றப்படவில்லை அல்லது வெளியேற்ற முடியவில்லை என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக விரிவாக விளக்கம் அளிக்க பிரதமரை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டது ஏமாற்றத்தையும் வேதனையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை மேற்கோள் காட்டிய காரணங்கள் பொருத்தமற்றவை என்று குற்றம் சாட்டியுள்ள அவர், மெட்ரோ ரயில் கொள்கை 2017 குறிப்பிட்டுள்ளதை போன்று கோயம்புத்தூர் உள்ளூர் திட்ட பகுதியின் மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டிலேயே 20 லட்சத்தை தாண்டியதாக கூறியுள்ளார். மதுரையிலும் எதிர்பார்க்கப்படும் மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கும் என்று முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 20 லட்சம் என்ற அளவுகோல் ஒரே மாதிரியாக கருத்தில் கொள்ளப்பட்டு இருந்தால் ஆக்ரா, இந்தூர், பாட்னா போன்ற 2ஆம் நிலை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேறி இருக்க வாய்ப்பில்லை என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த அளவுகோலை கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கு சுட்டிக்காட்டுவது மத்திய அரசின் பாகுபாட்டு நிலையை காட்டுவதாக மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு எழுப்பியுள்ள ஐயங்களுக்கு உரிய விரிவான விளக்கங்களை சமர்ப்பிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும், தேவைப்பட்டால் விரிவான விளக்கம் அளிக்க டெல்லியில் பிரதமரை சந்திக்க தயாராக இருப்பதாக மு.க. ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கருத்துருவை திருப்பி அனுப்பும் முடிவை மறுபரிசீலனை செய்ய சம்பந்தப்பட்ட துறைக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களை காக்க வேண்டிய அவலநிலை உள்ளதாகவும், இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் வைத்துள்ளார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விழுப்புரம் அருகே திமுக ஒன்றிய செயலாளர் பெண் ஒருவரை 6 மாதமாக மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் தனது திமுக பதவியை வைத்துக் கொண்டு இந்த கொடுஞ்செயலில் ஈடுபட்டதாக செய்திகள் கூறுவதாகவும், இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் வைத்துள்ளார் என்றும் வினவியுள்ளார். இவர்களை ஒடுக்க முடியாத முதலமைச்சர் தமிழகத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறார் என இபிஎஸ் விமர்சித்துள்ளார். திமுக ஒன்றிய செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலம் கருமந்துறை அருகே நள்ளிரவில் திமுக கிளை செயலாளர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரியகோவிலை அடுத்த கிரான்காட்டைச் சேர்ந்தவர் விவசாயி ராஜேந்திரன். இவருக்கும் இவரது உறவினர்கள் ராஜமாணிக்கம் மற்றும் பழனிசாமிக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இருதரப்புக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் சமாதானம் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வீட்டின் அருகே இரவு படுத்து தூங்கிக் கொண்டிருந்த ராஜேந்திரன் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து குடும்பத்தினர் தந்த தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ராஜமாணிக்கம், பழனிசாமி ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர். டெட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனு குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஆசிரியர் சிறப்பு தகுதி தேர்வு தொடர்பாக பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு ஆசிரியர் சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் தெரிவித்தனர். 55க்கும் மேற்பட்ட ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் அரசு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் செய்யப்படாது என்றும், சட்ட விதிமுறைகளின்படி தொடர்ந்து போராடுவோம் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு தாக்கல் செய்துள்ள சீராய்வு மனு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்தித்து பேசினார். அப்போது திமுக வழக்கறிஞரும் எம்பியுமான வில்சன் உடன் இருந்தார். மேலும் அடுத்த மாதம் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டிருக்கும் 2000 பேருக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு பொது நிகழ்வுகளில் விஜய் பங்கேற்காமல் இருந்து வந்தார். கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு வரவழைத்து ஆறுதல் கூறிய விஜய் சேலத்திலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி முதல் பரப்புரை பயணத்தை தொடங்க முடிவு செய்தார். ஆனால் தீப திருவிழா உள்ளிட்ட காரணங்களால் வேறு ஒரு தேதியில் பரப்புரையை வைத்துக் கொள்ள காவல்துறையினர் அறிவுறுத்தினர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று சென்னையை அடுத்த காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் காலை 11 மணிக்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார். இந்த நிகழ்ச்சியானது முழுக்க உள்ளரங்கு சந்திப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டிருக்கும் 2000 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து 93,000 எட்டியுள்ளது. தங்கத்தின் விலை கடந்த சில வாரங்களாக ஏற்ற இறக்கத்தை கண்டு வருகிறது. அந்த வகையில் சனிக்கிழமை தங்கத்தின் விலை கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 11,630 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1360 ரூபாய் உயர்ந்து 93,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தை போன்று வெள்ளையின் விலையும் உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளையின் விலை 169 ரூபாயாக இருந்த நிலையில் 3 ரூபாய் உயர்ந்து 172 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ கட்டி வெள்ளியின் விலை 1,72,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 89 ரூபாய் 64 காசுகள் என்ற வரலாறு காணாத சரிவை சந்தித்தது போன்ற காரணங்களால் தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. காயிதே மில்லத் ஆடவர் கல்லூரி உதவி பேராசிரியர் ஹாஜா கனி மீது கல்லூரி நிர்வாகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காயிதே மில்லத் ஆடவர் கல்லூரி செயலாளர் ஜனாப் தாவூத் மியாகானுக்கு எதிராக உதவி பேராசிரியரான ஹாஜா கனி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் தான் வெளிநாடுகளுக்கு சென்று வந்தது குறித்த தகவலை மறைத்தது உட்பட 8 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கல்லூரி செயலாளர் மெமோ கொடுத்ததாகவும் இது தொடர்பாக கல்லூரி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தனக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதை கல்லூரி செயலாளர் கைவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க மற்றொரு விசாரணை அதிகாரியை நியமித்ததாகவும் தன் மீது ஒழுங்கு நடவடிக்கை கைவிடுவது தொடர்பாக கல்லூரி குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை திரும்ப பெற்றதாகவும் முறையிடப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் மனுதாரர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதை கைவிட எடுத்த முடிவை திரும்ப பெறுவதற்கு எந்த காரணமும் தெரிவிக்கப்படவில்லை என்று கருத்து தெரிவித்தார். எனவே மனுதாரருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கையை தொடரக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதி மனுதாரர் மீதான குற்றச்சாட்டுகளை கைவிடுவது தொடர்பாக கல்லூரி குழு கூட்டத்தில் அக்டோபர் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை உறுதி செய்தும் தீர்ப்பளித்தார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பணப்புழக்கத்தை கண்காணிப்பதற்காக வருமான வரித்துறை சார்பில் 15 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் விதமாக வருமான வரித்துறையினர் தற்போதைய கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதற்காக தமிழ்நாடு புதுச்சேரி வருமான வரித்துறை ஆணையரகம் சார்பில் 15 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு பணப்புழக்கத்தை கண்காணிக்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதில் ஒரு குழுவினர் சேலத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினரிடமிருந்து 2 கோடியே 10 லட்சம் ரூபாயை கடந்த வியாழக்கிழமையன்று கைப்பற்றினர். விசாரணையில் அவர்கள் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யவிருப்பது தெரியவந்தது. ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று போத்தீஸ், கோ ஃபேஷன் உள்ளிட்ட 6 நிறுவனங்களில் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் தற்போது வரை நடத்தப்பட்ட சோதனையில் 135 கோடி ரூபாய் மதிப்பிலான 110 கிலோ தங்கம், 65 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வரும் வாரங்களில் பணப்புழக்கத்தை கண்காணிக்க கூடுதல் குழுக்கள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்க வருமான வரித்துறை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் SIR படிவங்களை பூர்த்தி செய்து பெறும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாட்டில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் சென்னையில் படிவங்களை பூர்த்தி செய்யும் பொதுமக்களின் சந்தேகங்களை தீர்க்க 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விநியோகிக்கப்பட்ட படிவங்கள் குறைவாக திரும்பப் பெறப்படும் நிலையில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வீடு வீடாக சென்று படிவங்களை பெறும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நிறைய பேருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. அதனால நாங்களே இங்க ஃபில் பண்றதுக்கு ஆளை போட்டிருக்கோம். நீங்க ஓரமா வைக்காதீங்க, தெரியாதவங்க இங்க ஃபில் பண்ணிக்கங்க. எங்களுக்குன்னு BLO கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க கிட்ட நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2002, 2005 காலகட்டத்தை இது பண்றதுக்கு அவங்களுக்குமே சிரமமா தான் இருக்கும். படிவங்களை நிரப்பவும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்காளர்களுக்கு உதவி வருகின்றனர். குற்றால
அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இரவு கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் மழையால் குற்றாலத்தில் பிரதான அருவியான மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நேற்று நல்ல மழை நைட் எல்லாம், அதனால இப்போ மெயின் ஃபால்ஸில் வெள்ளம் போகிறதுனால குளிக்க முடியல. எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. கொடைக்கானல், ஊட்டி விட சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்தால் என்ஜாய் பண்ணலாம். நல்லா குளிக்க விட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சென்னையிலேருந்து ஆசையாக குளிக்கிறதுக்காக குற்றாலம் வந்தோம். ஆனால் எல்லா அருவிலையும் நல்ல மழை பெய்யறதுனால வெள்ளப்பெருக்காக இருக்குது, குளிக்க முடியல. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் சந்தோஷமாக இருக்குது. இந்த கிளைமேட் நல்லா இருக்குது. புலி அருவியில் மட்டும் குளிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். பராமரிப்பு பணி காரணமாக பழைய குற்றால அருவியில் 1 மாதமாக குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர் கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் உள்ள அருவிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அருவியில் 4வது நாளாக குளிக்க தடை தொடர்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பெய்த மழை காரணமாக கோதை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் ஒரு பகுதியில் மட்டுமே சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஏடிஎம் பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் காவலர் உட்பட 4 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பெங்களூருவில் உள்ள ஜேபி நகரில் HDFC வங்கி கிளையிலிருந்து ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக கடந்த புதன்கிழமையன்று பணம் ஏற்றிக்கொண்டு சென்ற CMS நிறுவனத்தின் வேனை மடக்கி 7,11,00,000 ரூபாயை மர்ம கும்பல் கொள்ளையடித்து சென்றது. இந்த சம்பவம் குறித்து விசாரித்த காவல்துறையினர் கொள்ளையர்கள் பயன்படுத்திய இன்னோவா காரை ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே உள்ள குடிபாலா பகுதியில் பறிமுதல் செய்தனர். அந்த காரின் உரிமையாளர்களான நவீன் உட்பட 2 பிடித்து விசாரித்து வருகின்றனர். அதில் ஒருவரை வேலூரிலிருந்து விசாரணைக்கு அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. கொள்ளை சம்பவத்தின் போது இன்னோவா காரின் GPS கருவி 18 நிமிடங்கள் முடக்கப்பட்டிருந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் இது தொடர்பாக CMS நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர் ஒருவரிடமும் விசாரணை நடத்தப்படுகிறது. கோவிந்தாபுர காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அன்னப்பா நாயக் என்ற காவலருக்கும் ஏடிஎம் கொள்ளை கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து காவலர் அன்னப்பா நாயக்கிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏடிஎம் பணம் கொள்ளை வழக்கில் பிடிபட்டவர்களிடமிருந்து இதுவரை 5,30,00,000 ரூபாய் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 1,81,00,000 மீட்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். காதலாற்றும் என்று நம்பிக்கை கூறும் வகையில் விபத்தில் சிக்கிய மணமகளை மருத்துவமனையிலேயே கரம் பிடித்துள்ளார் கேரள மணமகன். கேரள மாநிலம் தும்போலியை சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான ஷாரோனுக்கும் ஆசிரியையான அவனிக்கும் வெள்ளிக்கிழமை 12:12 மணி முதல் 12:25 மணிக்குள் திருமணம் நடத்த இரு வீட்டாரும் திட்டமிட்டிருந்தனர். திருமணத்துக்கு முந்தைய நாள் மேக்கப் செய்வதற்காக தண்ணீர் முக்கோமிற்கு சென்றுவிட்டு மணப்பெண் அவனி காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது கார் விபத்தில் சிக்கியது. இதில் படுகாயமடைந்த அவனி கொச்சியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே எந்த தடங்கள் வந்தாலும் அவனியை திருமணம் செய்வதில் உறுதியாக இருந்த ஷாரோன் மருத்துவமனைக்கு சென்று நிலைமையை கேட்டறிந்தார். அவனியின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்பதை தெரிந்து கொண்டதும் பெரியோர் நிச்சயித்த நேரத்தில் மருத்துவமனையிலேயே திருமணம் செய்ய ஷாரோன் முடிவு செய்தார். அதன்படி அவசர பிரிவில் அவரும் விபத்தில் ஏற்பட்ட வலி மற்றும் அதிர்ச்சி ஒரு பக்கம் இருக்க அவனியும் திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் ஏற்கனவே திட்டமிட்டபடி சொந்த ஊரில் உள்ள திருமண மண்டபத்தில் விருந்தினர்களுக்கு விருந்தும் பரிமாறப்பட்டது. பயணிகள் ரயிலை சமையல் அறையாக மாற்றி கெட்டலில் சுவையாக நூடுல்ஸ் சமைத்து சாப்பிட்ட இந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் ரயிலில் பெண் ஒருவர் கெட்டலில் நூடுல்ஸ் சமைத்து சாப்பிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தை பெற்றது. இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ள மத்திய ரயில்வே வாரியம் ரயிலில் சமைத்த பெண் மற்றும் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட யூடியூப் சேனலுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளது.
ரயிலில் கெட்டல் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருப்பதாக ரயில்வே நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. மேலும் அது தீ விபத்திற்கு வழிவகுக்கும் என்றும் ஏசி உள்ளிட்ட மின்சாதனங்களை பழுதாக்கும் அபாயம் இருப்பதாகவும் ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. ரயில்களில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் குறித்து சக பயணிகள் உடனடியாக புகார் அளிக்குமாறும் மத்திய ரயில்வே வாரியம் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. ரயிலில் உள்ள சார்ஜிங் பாயிண்ட்களை மொபைல் மற்றும் மடிக்கணினிகளை சார்ஜ் செய்ய மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.